அனைவருக்கும் வணக்கம். ஜிடி டிப்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். உழைப்பே வாழ்வு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன செய்தியை நம்ம பார்த்துடலாம். மாங்குடி அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு உழவர் வாழ்ந்துகிட்டு இருந்தார். அந்த ஊரில் அவருக்கு சொந்தமாக கொஞ்சம் நிலம் இருந்தது. அதில் பயிர் விளைவிச்சு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். அவருக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் பேர் மாறன். அவன் எந்த தொழிலையுமே கற்றுக்காமல் ரொம்ப சோம்பேறியாக சுற்றிக்கிட்டே வந்தான். இந்த உழவருக்கு தன்னோட மகன் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டார். அந்த உழவர் தான் மகன்கிட்ட எவ்வளவோ அறிவுரை சொல்லி பார்க்குறாரு. ஆனால் இந்த மாறன் எதுக்குமே செவி சாய்க்கலை. அப்படியே நாட்கள் பல உருண்டோடிட்டே போச்சு. உழவருக்கு வயசாயிருச்சு. உடல் நலம் ரொம்ப மோசமாயிருச்சு. அவர் படுத்த படுக்கை ஆயிட்டார். அதனால் வீட்டில் வருமானம் குறைஞ்சி வறுமையாயிருச்சு. அப்போவும் அந்த மாறன் திருந்தலை, மனசு மாறலை. ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இல்லை. அதனால் அந்த உழவர் தன்னோட மகனை ஒரு நாள் அழைக்கிறாரு. மாறா, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நாளுக்கு நாள் என்னோடய உடல்நிலை மோசமாயிட்டே வருது. அதனால் உன்னை பற்றி கவலையாக இருக்குது எனக்கு. இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்மோட நிலத்தில் ஒரு புதையல் இருக்குன்னு என்னுடைய பாட்டனார் சொல்லியிருக்காரு. நீ அதை எடுத்து சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்து அப்படின்னு அந்த உழவர் சொல்கிறாரு. மாறன் புதையலை எடுக்கணுங்கிற எண்ணத்தில் மண்வெட்டி கடப்பாறை எல்லாம் எடுத்துகிட்டு வயல் பக்கத்தில் போய் அந்த நிலத்தை தோண்டி பார்க்குறான். ஆனால் புதையல் எதுவுமே கிடைக்கல. இருந்தாலும் புதையல் கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையினால் அவன் முயற்சியை கைவிடாமல் திரும்ப திரும்ப எல்லா பகுதியிலையும் தோன்றான். அந்த நிலத்தை இங்கேயும் அங்கேயும் தோண்டி பார்க்குறான். அந்த அவ்வளோ நேரம் போராடியும் அவனுக்கு அந்த புதையல் கிடைக்கல. ஆனால் நிலம் நல்லா புழுதி மணலாயிருச்சு. அதாவது அடியில் உள்ள மண் மேலேயும் மேலே உள்ள மண் கீழேயும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பதப்பட்ட நிலைக்கு வந்துருச்சு. மாறன் அந்த நிலத்தில் சோர்ந்து போய் உட்காந்துருக்கான். அப்போ அந்த வழியில் அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரியவர் போகிறாரு. மாறா, உனக்கு புதையல் கிடைக்கலையா? கிடைக்கலன்னு நினச்சி சோர்ந்து போயிடாத. இது உன்னுடைய நிலம். இப்போ பாரு, நல்லா புழுதி ஆகிருக்கு. இந்த மண்ணில் சில பூசணி விதைகளை நீ ஊன்றி வச்சின்னா அது நல்லா காய்க்கும் அப்படின்னு சொன்னார். பெரியவர் சொன்ன மாதிரி மாறன் சில பூசணி விதைகளை வாங்கி நிலத்தில் ஊண்டி வச்சான். அதுக்கு தண்ணி ஊற்றினா. என்ன வியப்பு பாருங்கள், பூசணிக்காய் விளைஞ்சி மழை போல் குவிஞ்சிருச்சு. மாறன் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நல்ல விலைக்கு விற்றுட்டான். கை நிறைய பணமும் கிடச்சிது. இப்போ தான் அவனுக்கு அவனுடைய அப்பா சொன்னது நினைவுக்கு வருது. ஓஹோ, அப்போது அப்பா சொன்ன புதையல் இதுதான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். அதுக்கு பின்னாடி நிலத்தில் உழைச்சி அவனுடைய வாழ்க்கையில் அவன் முன்னேறான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உழைப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நாம் உணரணும். நன்றி, வணக்கம்.